மத்திய பிரதேசத்தில் HIV தொற்றிருக்கக்கூடிய ரத்தத்தை குழந்தைகளுக்கு செலுத்திய விவகாரத்தில் மருத்துவர் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் இது தொடர்பான விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? மத்திய பிரதேச மாநிலம் சத்னா என்ற பகுதியில் HIV உள்ள ரத்தத்தை குழந்தைகளுக்கு செலுத்தியதாக தற்பொழுது 3 அதிகாரிகளை மாநில அரசாங்கமானது சஸ்பெண்ட் செய்த உத்தரவை பிறப்பித்தது. ஒரு மூத்த மருத்துவர் மற்றும் 2 லேப் டெக்னீஷியன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய அரசாங்க சுகாதாரத்துறையானது அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியினுடைய மூத்த மருத்துவ அதிகாரியான டாக்டர் மனோஜ் சுக்லா மற்றும் ஆகியோருக்கு ஒரு நோட்டீஸையும் ஷோகாஸ் நோட்டீஸையும் மத்திய பிரதேச மாநில அரசாங்கமானது அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. துணை முதல்வர் ராஜேந்திர சுக்லாவினுடைய அந்த ஒரு அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவு என்பது மிக முக்கியமாக பிறப்பிக்கப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே IAS அதிகாரி தலைமையிலான ஒரு 3 நபர்கள் கொண்ட குழுவையும் அமைத்து அந்த விசாரணை என்பது அவர்கள் மத்திய பிரதேசனுடைய அரசாங்கம் தரப்பிலிருந்து தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த ரத்தம் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தது என்பது தொடர்பான ஒரு முக்கிய விசாரணையும் மத்திய பிரதேசனுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமானது மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு சட்டவிரோத மாஃபியா கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்ற ஒரு கோணத்திலும் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் மருத்துவர்களையும் சஸ்பெண்ட் செய்து மத்திய பிரதேச மாநில துணை முதல்வர் அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை இன்று காலை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு 6 குழந்தைகளுக்கும் அதிகமானோருக்கு இந்த ஒரு HIV உள்ள ரத்தம் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே ராஜஸ்தான் மாநில அரசாங்கம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் இந்த 3 பேர்களை தற்போது அதிகாரப்பூர்வமான ஒரு சஸ்பெண்ட் செய்து மாநில அரசாங்கம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.